Next we are going to see about the logical instructions. So logical instructionsல என்னென்ன இருக்கும் அப்படின்னா and or not XR இதெல்லாம் டெஸ்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லாஜிக்கல் அண்ட் இதோட நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னா ஏஎன்டி அண்ட். ஓகேவா? ஸோ அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிட் பை பிட் அண்ட் தி சோர்ஸ் ஆப்பரண்ட் டு தி டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் and the result is stored in the destination operand. Okay, ஸோ என்ன பண்ண போகுது, சோர்ஸ் ஆப்ரண்ட்லையும் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட்லையும் உள்ள கண்டென்ட்டை பிட் பை பிட்டாக அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போது. ஸோ வர ரிசல்ட் எங்கே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா டெஸ்டினேஷன் ஆப்ரண்டில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் ஏஎக்ஸ் கமா 0008H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Here AX is the destination operand and 0008 is the source operand. But here the source is the immediate data because the data is not within the square bracket. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், இமீடியட் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை டேரெக்டாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் 0008 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை எதோட அண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட்டோட அண்ட் பண்ண போகிறோம், அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் எக்ஸாம்பிள் அண்ட் பிஎல் கமா சிஎல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் பிஎல் கமா சிஎல் அப்படின்னா த கண்டென்ட் ஆஃப் சிஎல் அண்ட் பிஎல் என்ன பண்ணும், ரெண்டு கண்டென்ட்டையும் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். பிஎல்ல இருக்கிற கண்டென்ட்டையும் சிஎல்ல இருக்கிற கண்டென்ட்டையும் என்ன பண்ணும், ரெண்டுத்துக்கும் அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிசல்ட்டை பிஎல் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும். சேம் அஸ் அண்ட் ஏஎக்ஸ் கமா ப்ராக்கெட்டில் 5000 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5000 அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ இங்கே அண்ட் ஏஎக்ஸ் கமா 5000 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 5000 ப்ராக்கெட்டில் 5000 கொடுத்தா என்ன அர்த்தம், இட் இஸ் த எஃபெக்டிவ் அட்ரஸ். ஓகே, ஸோ அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் நம்ம என்ன பண்ணோம், வி கேன் ஃப்ரம் தட் எஃபெக்டிவ் அட்ரஸ் வி கேன் கால்குலேட் தி வி ஹாவ் டு கால்குலேட் தி physical address. How we can calculate the physical address? Starting address of the segment into 10 plus effective address is equal to physical address. ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த டேட்டா செக்மெண்ட் அப்படின்னு டிஎஸ் ரெஜிஸ்டரில் டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் இன்டூ 10 + 5000 அப்படின்னு போட்டால் we can get the physical address. ஓகேவா? ஸோ அந்த physical address அப்படிங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மெமரியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மெமரியில் என்ன டேட்டாஸ் இருக்கும், அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவையும் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் என்ன டேட்டாஸ் இருக்கோ கண்டென்ட் ஆஃப் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸை என்ன பண்ணணும், அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிசல்ட்டை ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் ஏஎக்ஸ் கமா 0008H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் கண்டெயின் 3F0F அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் 3F0F அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த 3F0F-ஐயும் 0008 அப்படிங்கிற டேட்டாவையும் ஏன்னா பிகாஸ் 0008 இஸ் த இமீடியட் டேட்டா, இட் இஸ் நாட் ரெப்ரசன்டட் வித்தின் த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தால் தான் அது அட்ரஸ். சப்போஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இல்லை நார்மலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ இமீடியட் டேட்டா ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ 3F0F-ஐயும் 0008-ஐயும் வந்து என்ன பண்ணணும், அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 3F0F அந்த டேட்டா எங்கே இருக்குது, 3க்கு 0011 கொடுத்துருக்காங்க, எஃப்க்கு 1111, 0க்கு 0000, எஃப்க்கு 1111. ஓகே, ஸோ அது வந்து 3F0F உள்ளது. அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது, 0008, 0க்கு 0000, 0000, 0000, 8க்கு பதில் என்ன இருக்கணும் 1000. ஸோ 8ஓட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ அண்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன பண்ணுவோம், 11 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அதோட அவுட்புட் 1, 01, 10 ஆர் 00 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். 10ங்கிறது 0, 10னா 0, 1 அண்ட் 0 அப்படின்னா 0, 11 அப்படின்னு இருந்துச்சுன்னா 1. ஸோ அண்டோட ட்ரூத் டேபிள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 00ன்னு இருந்தால் அதோட ஆப்ரேஷன் 0, அவுட்புட் 0, 01 அப்படின்னு இருந்துச்சுன்னா 0, 10 அப்படின்னு இருந்துச்சுனாலும் 0, 11 ரெண்டுத்தையும் 11 ரெண்டு இன்புட் 11 இருந்தால் மட்டும்தான் அதோட அவுட்புட் 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4th பிட்டில் தான் 11 இருக்குது. ஸோ அவுட்புட் 1. ஸோ அடுத்தது எல்லாமே 0, இங்கேயும் 0. ஸோ அவுட்புட் இஸ் 0. இங்கே என்ன இருக்குது, 4 இன்புட்டும் 1ல் இருக்குது, 4 அவுட்புட் 0 இருக்குது. ஸோ 1யும் 0யும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ரிசல்ட் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ அடுத்த ரிசல்ட் இங்கே என்ன இருக்குது, 1ம் 0 இருக்குது. ஸோ அதனால் 0, 100, 000, 000. ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன இருக்குது, 000னா 0,
000 னா 0, 000 னா 0, 1000 அப்படின்னா 8. ஸோ 0008 அப்படிங்கிற ரிசல்ட் எங்கே திருப்பி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். பிகாஸ் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் இஸ் தி டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனா this instruction bit by bit adds the source operand to the destination operand. The result is stored in the destination operand. ஓகேவா? ஸோ எப்படி அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஆர் ஆப்ரேஷன்ஸும் பிட் பை பிட் என்ன பண்ணணும், ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதோட ரிசல்ட்டை டெஸ்டினேஷன் ஆப்ரண்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆர் ஆப்ரேஷனோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும், 0 இன்புட் இருந்தால் மட்டும்தான் 0 வரும். பேலன்ஸ் இருக்க அவுட்புட் எல்லாமே 1. 1 + 0 1 ஆர் 0னாலும் 1, 0 1 அப்படின்னாலும் 1, 1 ஆர் 1 அப்படின்னாலும் 1 தான். ஸோ ஆறுங்கிறது அடிஷன் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ எதுக்கு வந்து அவுட்புட் 0வாக இருக்கும், 0 இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 0வாக இருக்கும். பேலன்ஸ் உள்ள டேர்முக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னா 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன, ஆர் ஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும், ஏஎக்ஸ் உள்ள கண்டென்ட்டுக்கும் பிஎக்ஸில் உள்ள கண்டென்ட்டுக்கும் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதோட ரிசல்ட் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், திருப்பி ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். பிகாஸ் ஏஎக்ஸ் இஸ் தி டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஆர் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் கமா சோர்ஸ் ஆப்ரண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஏஎக்ஸ் கமா 0098h அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இஃப் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3f0f 3f0f அப்படிங்கிற டேட்டா ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம, we have to perform OR operation between AX register, content of AX register and 0098. Okay, so we have to perform the OR operation between content of AX register, that is 3f0f and 0098. 0098 is the immediate data. Okay, so இப்போ 3f0f க்கும் 0098க்கும் என்ன பண்ணணும், OR operation perform பண்ணணும். Okay, 3f0f ஓட corresponding binary value 3க்கு 0011, Fக்கு 1111, 0க்கு 0000, Fக்கு 1111. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எப்படி டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ஸ், ஒவ்வொரு டெசிமல் வேல்யூஸ்க்கும் அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் டிபிஎஸ்டி பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இதோட ஆர் என்ன பண்ணணும், இந்த 0098ஓட ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 0க்கு 0000, அடுத்ததுக்கு 0க்கு 0000, 9ஓட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ 1001, 8க்கு 1000. ஸோ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, 0 அப்படின்னு வரணும். இங்கே லாஸ்ட் பிட் வந்து 1000 இருக்கணும். அப்போ 1R0னா 1, 1R01, 1R01, 1R0, சாரி 1R1, 1. ஓகேவா? ஸோ எப்போ வந்து 0ங்கிற டேர்ம் இருக்கும், 0R0 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் 0ன்னு அவுட்புட் வரும். ஸோ இதில் 0R0ங்கிறது இந்த ரெண்டு டேர்மில் தான் இருக்குது, 0R0 இருக்கு. பாக்கி எல்லா டேர்ம்லையும் என்ன இருக்குது, 0R1னாலும் 1 தான், 1R0 அப்படின்னாலும் 1 தான். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 0R0 இருக்குது. ஸோ இங்கே 0 இருக்குது. ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன இருக்குது, 0011 அப்படிங்கிறது 3, 1111 அப்படிங்கிறது F, 1001 அப்படிங்கிறது 9, 1111 அப்படிங்கிறது F. ஸோ ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸோட கண்டென்ட்டையும் 0098ஐயும் இப்போ ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட் என்ன, 3f0f அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3f0f-ஐயும் 0098ஐயும் ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் we can get the answer 3f9f. So the result 3f9f is stored in the destination operand, that is AX registers. Okay, so இதுதான் வந்து என்னன்னா ஆர் ஆப்ரேஷன். கொடுத்துருக்க ரெண்டு ரெஜிஸ்டர்ஸில் உள்ள கண்டென்ட்டுக்கும் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி we have to perform the OR operation between the two specified registers and the result is stored in the destination operand. Okay, இதுதான் ஆர் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. நாட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா லாஜிக்கல் இன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1 இருந்துச்சுன்னா அது 0வா மாற்றுவோம், 0ன்னு இருந்துச்சுன்னா 1ன்னு கொடுப்போம். அதுதான் வந்து நாட் ஆப்ரேஷன்ஸுங்கிறது. This instruction complement the content of operand registers or memory location bit by bit. Bit by bit என்ன பண்ணோம், அதோட கண்டென்ட்டை வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே சப்போஸ் நாட் ஏஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில், நாட் ஏஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த ஏஎக்ஸ் இஸ் 200f, சப்போஸ் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட் 200f அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு என்ன ரிசல்ட்டோ அதை திருப்பி ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணும். திஸ் இஸ் தி
not instruction operation. Okay, so 200F na corresponding binary value என்ன இருக்கும் 0010 0 க்கு 0000 0 க்கு 0000 F na 1111. so இதுக்கு ones complement எடுத்தா என்ன வரும் convert all ones to 0 and zeros to ones. அதுதான் not operation. ஓகேவா, not operation ங்கிறது convert all ones to zeros and zeros to ones. convert பண்ணா we can get the answer. okay, so இங்க என்ன ஆகுது அப்ப result invert பண்ணா 1101 1111 1111 0000. so இதோட corresponding decimal value என்ன இருக்கும் 1101 அப்படிங்கிறது D, 1111ங்கிறது F, 111ங்கிறது F, 000ங்கிறது 0. ஓகேவா, so அப்ப after not operation we can get the result as DFF0. okay, so this DFF0 result is stored in the AX registers. okay, after the not operation. so not operation perform பண்ணி முடிச்சோன்னா அதோட result DFF0 அப்படிங்கிறது எங்க ஸ்டோர் ஆகும் திருப்பி AX registerல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா நாட் ஆப்ரேஷன்ஸ், நாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்ஆர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனோட ட்ரூத் டேபிள் என்ன, இஃப் த டூ இன்புட்ஸ் ஆர் சேம் த அவுட்புட் இஸ் 0, இஃப் டூ இன்புட்ஸ் ஆர் டிஃபர் தென் த அவுட்புட் இஸ் 1. ஓகேவா, ஸோ இன்புட் வந்து ரெண்டு இன்புட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் இஸ் 0. ஓகேவா, 0 0 1 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் ஈக்குவல் டு 0. அதே if the two inputs are different then the result is 1. okay, output is 1. so ரெண்டு இன்புட்டும் டிஃபரா இருக்கு 0 1 1 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் என்னவா இருக்கும் 1 இருக்கும். ஓகேவா, இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, this instructions bit by bit XORs the source operand to the destination operand. source the content of source operandையும் and content of destination operandையும் என்ன பண்ணும் XOR operation பண்ணும் and again the result is stored in the destination operand. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க XR AX, 0098. okay, here 0098 is the immediate data. we have to perform the OR operation between content of AX registers and the 0098. here the content of AX register is we can take as 3F0F அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, 3F0Fங்கிறது content of AX register கன்சிடர் பண்ணியிருக்கோம். AX ரெஜிஸ்டர்ல என்ன டேட்டா இருக்குன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் 3F0F அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதை எதோட XOR ஆப்ரேஷன் பண்ணணும் 0098 அதோட பண்ணணும். ஓகேவா, ஸோ பெர்ஃபார்ம் பண்ண ஆல்ரெடி நான் ட்ரூத் டேபிள் என்ன சொல்லியிருக்கேன், if the two inputs are same the output is 0 and if the two inputs are different then the output is 1. okay, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ரிசல்ட் எடுக்கிறோம். ஸோ ரிசல்ட் என்ன வருது 3F97 வருது. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் த XOR ஆப்ரேஷன் we can get the result as 3F97. this 3F97 result is again stored in the AX register because the AX register is the destination operand. okay, so இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க XR AX, 005H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. here the 0005 is within the bracket. so இப்போ within the bracket இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது 0005 is an effective address. okay, because the 0005 is within the square bracket. square bracket குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது effective address. so from this effective address we can calculate the physical address. from that address we can take the data and XOR with the content of AX registers. okay, so இந்த 0005ங்கிறது ஒரு effective address. அந்த addressல இருந்து physical address calculate பண்ணிட்டு அந்த physical address memory locationsல இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவையும் AX ரெஜிஸ்டர்ல என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த ரெண்டு டேட்டாவையும் என்ன பண்ணணும் XOR ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வர ரிசல்ட்டை திருப்பி AX அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா XOR ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் சேம் ஆஸ் த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல கம்பேர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த கம்பேர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும், இட் பெர்ஃபார்ம் தி சப்ராக்ஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இட் கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த சோர்ஸ் ஆப்ரண்ட் அண்ட் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் பை யூசிங் தி subtraction and it does not store any result in any kind of registers and it affect only flag registers. okay, ஸோ என்ன பண்ணதும் இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் எப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணி ரெண்டு ஆப்ரண்ட்டையும் கம்பேர் பண்ணும், சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி வர ரிசல்ட்டை எந்த ரெஜிஸ்டர்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணாது, ஒன்லி இட் அஃபெக்ட் தி ஃபிளாக் ரெஜிஸ்டர்ஸ். ஒன்று 0 ஃபிளாக் செட் பண்ணும், அப்படி இல்லைனா கேரி ஃபிளாகை செட் பண்ணும், இல்லைனா ரீசெட் பண்ணும். சேம் ஆஸ் அது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் எப்படி கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ
அதே மாதிரி லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் test instruction perform a bit by bit logical and operation on two operands. ஓகேவா? இது என்ன பண்ணும்? அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். எதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா, எது ரெண்டுத்துக்கு நடுவில் பண்ணும்? சோர்ஸ் ஆப்ரண்ட்டுக்கும் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட்டுக்கும் நடுவில் அண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணும். த ரிசல்ட் ஆஃப் அண்டிங் ஆப்ரேஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஃபர்தர் யூஸ் பட் த ஃபிளாக்ஸ் ஆர் அஃபெக்டட். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும்? ரெண்டு ஃபிளாகையும் தான் அஃபெக்ட் பண்ணும். என்ன அஃபெக்ட் பண்ணும்? ஒன்லி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவுட்புட் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ என்ன அர்த்தம்? த two operands in the different registers are equal. ஓகேவா? ஸோ த டேட்டா கண்டைன்ட் இன் தி டூ டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி ஜீரோ ஃபிளாகை செட் பண்ணிச்சு அப்படின்னா கொடுத்துக்க ரெண்டு கண்டென்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு ஃபிளாக் வந்து கிரேட்டர் தானே இருந்துச்சு, சோர்ஸ் ஆப்ரண்ட் கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா கேரி ஃபிளாக் செட் ஆகும், இல்லைன்னா கேரி ஃபிளாக் ரீசெட் கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் ஆஸ் தி compare instruction in the arithmetic instruction, here the test operation is used to compare the two operands in specified registers. ஓகேவா? கம்பேர் பண்றதுக்காக உள்ளதுதான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ஆர் இருக்கு, நாட், எக்ஸ்ஆர் அண்ட் டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.